ஹாய் ஹலோ வணக்கம் விவசாய சொந்தங்களே. இன்றைக்கி நம்ம தோட்டத்துக்கு வந்தோம். காலையில் பார்த்தீங்கன்னா ஒரே மழையில் தான் இன்றைக்கி காய் பறிச்சிருக்கோம். பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா நனைஞ்சிட்டோம் எல்லாருமே. சரி, இன்றைக்கி நம்ம மழையில் நனைஞ்சிக்கிட்டே காய் பறிச்சாச்சு. இன்றைக்கி தெளிக்கிறது எப்படிங்கிறத பற்றி நேற்று வீடியோ போடுறேன்னு இருந்தேன். இன்றைக்கி அதை பற்றி போடுறேன், பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள் எப்படி தெளிக்கிறாங்கன்னுட்டு. நம்ம பறித்து எடுக்க மூச்சில் கட்டைக்காய், ஆகாத காய் எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்துருவோம். எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இப்படி தான் தெளிப்பாங்க. நல்ல காய் தனியாக அந்த அப்படி குத்தி எடுத்துட்டு அதை பார்த்திங்கன்னா தெரியும், இப்படி தான் வைப்பாங்க. இனி அதை பாக்ஸில் அள்ளி போடுவோம் நாங்கள். இந்த பாருங்கள், தெளித்து கொடுத்தாதான் அப்புறம் கட்டைக்காயெல்லாம் இந்த பார்த்திங்கன்னா தெரியும். இதெல்லாம் பறிக்கும் மூச்சில் கீழே விழுறது, முத்திரைக்காய், அப்புறமா இந்த இருக்குல்ல இதெல்லாம் கட்டை சைஸு, இதெல்லாம் எடுக்க மாட்டாங்க. இது கொஞ்சம் சைஸு பெரிய சைஸு, இதெல்லாம் எடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வேஸ்ட்டு தான். அப்புறம் அதை பார்த்திங்கன்னா தெரியும், கீழே விழும் மூச்சில் முறிகிற காய், கொஞ்சம் ஒரு மாதிரி கோணக்காய், அதெல்லாம் தனியாக எடுத்துருவாங்க. பாருங்கள், இப்படி தான் கால் நீட்டி போட்டுட்டு நல்லா ஜம்முன்னு உட்காந்து காய் தெளிப்பாங்க. இப்போ மழைங்கிறதுனால எல்லாம் தலையில் கவர் போட்டுக்கிட்டு, துண்டு போட்டுக்கிட்டு, தொப்பி வச்சுக்கிட்டு காய் தெளிக்கிறாங்க. ஆமாம், நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது இன்றைக்கி. சரியான மழை. நேற்று சாயங்காலம் ஒரு 8 மணி 9 மணிக்கு ஆரம்பித்த மழை இன்னும் மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. இப்போ லேசாக போட்டுன்னு தூத்தல் போட்டுட்ருக்கு. ஆனால் காலையில் பார்த்தா நல்ல மழை. வேலைக்கு யாருமே வரல, இவங்க 3 பேர் மட்டும்தான் வந்தாங்க. இந்த சாக்கில் உள்ளது பார்த்தீங்கன்னா கட்டைக்காய், நாங்கள் மீடியம் அப்படின்னு சொல்லுவோம். இது நல்ல காய், இது பிஏ காய், அதனால் கலர் போயிருச்சு. இனி அதை இப்படி தான் அள்ளி வச்சு தைப்போம். ஒரு பாக்ஸுக்கு 42 கிலோ, 52 கிலோ, 62 கிலோ, அப்படி அவங்க கேட்குற வெயிட்டுக்கு நாங்கள் போட்டு கொடுப்போம். இது மீடியம். இது அதுலேயே கொஞ்சம் தடியாக உள்ளது, இது சுத்தமாக வேஸ்ட்டு. எல்லாரும் நல்லா நனைஞ்சிட்டாங்க. அதுதான் இன்றைக்கி ரொம்ப சங்கடமான ஒரு விஷயம். யாருக்கும் காய்ச்சல் கீச்சல் வரக்கூடாது. இதெல்லாம் எதுக்காக சொல்கிறோம்னாக்கி, விவசாயிகள் படுற கஷ்டம் இதுதான். மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் அந்த ஸ்பாட்டில் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். எதுக்கோ லைக் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. நம்ம சேனலே லைட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் காய் பறித்து வேலை முடிஞ்சிருச்சு. காய் ஏற்றுறதுக்கு வண்டி இதை ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, மழை வர்ற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்பவே ஆல்ரெடி மழையில் நனைஞ்சாச்சு. அதனால் நாளைக்கு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.